தேவி பாகவதம் என்ன சொல்றதுன்னா, வசந்த் ருதவும் சரத் ருதவும், அதாவது சித்திர மாசம் புரட்டாசி மாசம், இந்த 2 ருது காலங்களும் நோய்கள் அதிகமா பரவுற காலம்னு கருதப்படுறது. அதனால இந்த காலகட்டத்துல தேவி பூஜை செஞ்சா நோய்கள் அண்டாதுன்னு வியாசர் சொல்றாரு. பொதுவா தென்னிந்தியாவில் சித்திர மாசம் வர்ற நவராத்திரியை கொண்டாடுறது கிடையாது. நாம புரட்டாசி மாசம் வர்ற நவராத்திரியை தான் சிறப்பா கொண்டாடுறோம். நாம இந்த 9 நாளும் மகிஷனோடு போரிட்டு நம்ம காத்த மகிஷாசுர மர்தினிய போற்றி வழிபட்டு கொண்டாடுறோம். அதே சில இடங்கள்ல வடநாட்டுல ராமன் ராவணனோடு போரிட்ட அந்த நாட்களே நவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. 10வது நாள் தசரா அப்படின்னு ராவணன் சிலையை எரிப்பாங்க. மகிஷனை கொல்றதுக்காக தேவர்கள் அத்தனை பேரும் தன்னோட சக்தியை தாய்க்கு தந்தாங்களாம். தன்னோட சக்தியை தாய்க்கு திருப்பி கொடுத்த உடனே அவங்களால நகர முடியாம சிலை போல அப்படியே நின்னாங்களாம். அதனால தான் கொலு அப்படின்னு தேவர்கள் சிலையை வச்சு வழிபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நவராத்திரியில மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், லலிதா சஹஸ்ரநாமம், தேவி பாகவதம், சௌந்தர்ய லஹரி, கனகதாரா ஸ்தோத்திரம், இது போன்ற ஸ்தோத்திரங்களை படிக்கிறது விசேஷம். அது மட்டும் இல்லாம அந்தந்த தேவிக்குரிய மந்திரங்களை அன்னைக்கு நாம தொடர்ந்து 108 முறை உச்சரிக்கும் போது நம்ம கஷ்டங்களை தேவி தீர்த்து வைக்கிறார். நவதுர்கா பூஜையில முதல் நாள் தேவி சைலபுத்ரி. ஓம் தேவி சைலபுத்ரியை ஸ்வாஹா. மந்திரம்: வந்தே வாஞ்சித லாபாயை சந்திரார்த்த கிருத சேகராம் விருஷாருதாம் சூலதராம் சைலபுத்ரிம் யசஸ்வினிம். என் விருப்பங்கள் அனைத்தும் ஈடேற தேவி சைலபுத்ரியை வணங்குகிறேன். அவள் தலையில் பிறை சந்திரனையும் எருதை வாகனமாகவும் கையில் திருசூலத்தையும் ஏந்தியவளாக அழகாக காட்சி தருகிறாள். சைலபுத்ரியின் வரலாறு. சைல என்றால் மலை. மலை அரசனின் மகள், பர்வதராஜனின் புத்திரி பார்வதியே சைலபுத்ரி. தட்சனின் மகளான சதி சிவனை மணந்தாள். அது பிடிக்காத தக்ஷன் சிவனை அழைக்காமலே யாகம் ஒன்றை நடத்தினான். அந்த யாகத்திற்கு செல்ல விரும்பிய சதி சிவனிடம் வேண்ட, சிவனோ அழையாத இடத்திற்கு செல்வது உசிதமில்லை என்று கூறினார். ஆனால் சதியோ தான் சென்றே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். எவ்வளவு அறிவுரை கூறியும் கேட்காத சதி யாகத்தில் கலந்து கொள்ள வந்தாள். ஆனால் அவளை தன் அன்னை பிரசூதியை தவிர வேறு யாரும் அழைக்காதது கண்டு வருந்தினாள். தன் கணவனை ஏன் அழைக்கவில்லை என்று தட்சனிடம் வினம்பிய சதிக்கு பதிலாக தட்சனிடம் இருந்து கிடைத்தது சிவனை பற்றிய நிந்தனை பேச்சு. என் ஈசனை நிந்தித்த உன் மகள் என்று கூறும் இந்த உருவம் தனக்கு தேவையில்லை என்று யோகாக்னியில் தன்னை எரித்து கொண்டாள். இதை அறிந்த ஈசன் வீரபத்ரரை அனுப்பி தட்சனை அழித்து யாகத்தை அழித்தார். எரிந்த தன் மனைவியின் தேகத்தை வைத்துக்கொண்டு துக்கம் தாழாமல் நர்த்தனம் ஆடத் துவங்கினார். இதை கண்டு நடுங்கிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்றனர். மகாவிஷ்ணு தன் சக்கரத்தை சதியின் உடல் மீது ஏவினார். சதியின் உடல் 52 துண்டுகளாக பிரிந்தது. அந்த உடலின் பாகங்கள் விழுந்த இடமே சக்தி பீடங்களாக கூறப்படுகிறது. 52 சக்தி பீடங்களாக வணங்கப்படுகிறது. மகாவிஷ்ணு கூறியதால் சாந்தம் அடைந்த சிவன் ஆட்டுத்தலையை கொடுத்து தட்சனை உயிர்ப்பித்து மீண்டும் யஜ்ஞத்தை பூர்த்தி செய்ய கூறினார். தேவி சதியே அடுத்த பிறவியில் இமவான் மகளாக சைலபுத்ரி என்று அழைக்கப்படும் பார்வதி தேவியாக மீண்டும் பிறந்து ஈசனை மணந்தாள். தென்னிந்தியால முதல் நாள் மகேஸ்வரிய வணங்குறோம். தேவர்கள் அனைவரும் மகிஷனை அழிக்கிறதுக்கு தன் சக்தியை தாய்க்கு தந்தார்கள். இதில் ஈசனிடம் இருந்து வந்த சக்தியே மகேஸ்வரி. முக்கண் படைத்தவள், ஜடாமகுடத்துடன் காட்சி தருபவள், வெண்ணிற ஆடையை விரும்பி அணிபவள். இவளின் காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மஹே சூலஹஸ்தாயை தீமஹி தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயாத். ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மஹே சூலஹஸ்தாயை தீமஹி தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயாத்.
ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மஹே சூலஹஸ்தாயை தீமஹி தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயாத்.